வணக்கம். அறந்தாங்கியில் 45 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சங்கமம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1978 மற்றும் 1980ஆம் ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் ஒன்று கூடி சங்கமித்தனர். 45 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் ஒன்றாக படித்த பள்ளியினை பார்வையிட்டு நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் தொழில் அதிபரும் ஜிடிஎன் கல்லூரி குழுமத் தலைவர் திரு ரத்தினம் அவர்கள் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கவிஞர் தங்கமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். தற்போது பயின்று வரும் பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் மேலும் வரும் கல்வி ஆண்டு தேர்வுகளில் வெற்றி பெற்று பல்வேறு சாதனைகளை புரிய அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறினர். மேலும் அறந்தாங்கி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு 50% கல்வி கட்டணத்துடன் ஜிடிஎன் கல்வி குழுமத்தின் கல்வி பயில வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று கூறினார்கள். அறந்தாங்கி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் ரூபாய் 25 லட்சம் செலவில் புதிய கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார வசதிக்கான பணிகள் அடிக்கல் நாட்டி அந்த பணிகளாவது தற்போது நடைபெற்று வருகின்றன. அறந்தாங்கி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வரும் அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசாக பேனா வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 1978 மற்றும் 80 காலகட்டத்தில் அறந்தாங்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு விழாவில் மரியாதை செய்யப்பட்டு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. முன்னதாக அனைவரையும் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் பொருளாளர் பெரியசாமி அவர்கள் வரவேற்றார். முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் மதிமானன் செல்லையா அவர்கள் அறிமுகம் உரையாற்றினார்கள். முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சண்முகராஜன் அனைவரையும் பாராட்டி பேசினார். விழா தலைமை உரையினை திண்டுக்கல் தொழிலதிபர் ஜிடிஎன் கல்வி குழும தலைவருமான திரு ரத்தினம் அவர்கள் தலைமை உரை ஆற்றினார். இந்நிகழ்வில் கவிஞர் தங்கமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்றினார். விழா நிகழ்வுகளுக்கான முன்னாள் மாணவர் சங்கத்தின் தாமரை செல்வி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். நிறைவாக முன்னாள் மாணவர் சங்கத்தின் ஓய்வு பெற்ற ஆசிரியை கல்யாணி அவர்கள் நன்றி உரை நிகழ்த்தினார்.